வெடிக்கணும் அப்படியே கொஞ்சம் வேச வெடிச்சது வேச. ஆமா வெள்ளையா வந்துடும். மனமா வாசனையா இருக்கும். அவ்வளோதான். ஆமா தெரியுமா? பக்கத்துல நின்று நல்லா இடிச்சுக்காங்க. எடுப்பீங்க. அதான் உட்காந்து வேடிக்கை பாக்குற. மாமியார் செஞ்சு செஞ்சு கொடுக்க மருமா உட்காந்து உட்காந்து சாப்பிட. உங்களுக்கு எதுக்குங்க அவ்வளவு வருத்தம்? எனக்கு தர்றாங்க. உங்க அத்தைகிட்ட வாங்கி அப்படியே போட்டாக்கு போஸ் கொடுக்குற. நானே வேலை செஞ்சேன்னு. இன்னும் நான் ரொம்ப வச்சா இப்படி போட்டா சட்டு நல்லா பிடிக்கும். நாப்பில் இருந்தா இருக்கா எண்ணெயில அந்த தட்டுல எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். சதுர சதுரமா முட்டாய் போடுறாங்க. என்ன குடும்பமே உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா என்னமோ குடும்பமே உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல இருந்து வந்தா சரி ஸ்நாக்ஸ் ஒண்ணு இல்லைன்னா அதான் எள்ளு வீட்டுல இருந்த எள்ளு அப்படி எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு எடுத்து எள்ளு மிட்டாய் செஞ்சு கொடுப்போம்னு இருக்கேன். எள்ளு மிட்டாயா? என்ன பாப்பா எள்ளு மிட்டாய் சாப்பிட பிடிக்குமா உனக்கு? எள்ளு மிட்டாய் செஞ்சு தரேன். இவன் என்ன எள்ளு மிட்டாய் சாப்பிடறதுக்கு முன்னாடி அப்படியே முழு வெள்ளத்தை சாப்பிடுறான். எள்ளு மிட்டாய் எல்லாம் தம்பிக்கு. அப்புறம் எப்படி சாப்பிடணும்? வறுத்து வறுத்து வெல்லம் போட்டு காய்ச்சி எள்ளு மிட்டாய் செஞ்சு தரேன் சாப்பிடணும். என்னப்பா தம்பிக்கு எள்ளு மிட்டாய் எங்க ஒரு வெள்ளத்தை சாப்பிடலாம் பாரு. வெல்லம் சாப்பிடக்கூடாது, முட்டாய் தான் சாப்பிடணும். எள்ளு மிட்டாய். சரி இதுக்கு என்னென்ன தேவை? அரைப்படி எள்ளு எடுத்திருக்கேன். வீட்டுல இருந்தது வெல்லம் 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கு. 100 கடலைப்பருப்பு, வறுத்த கடலைப்பருப்பு போட்டு இப்போ செய்யறத காட்டேன் எப்படின்னு பார்க்கலாம். செய்வோம் அவ்வளவு மனமா ருசியா வறுக்க வறுக்க வறுத்து சாப்பிடவே மனமா இருக்கும். வறுப்பு மாடா ஆசை கேட்க ஒவ்வொன்று எடுத்து என்னையா ஆசை என்னென்ன வேணுதுல கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுக்கணும் நினைக்கிறேன். இந்த பாரு குறைய குறைய போட்டு வறுத்தோம்னா நல்லா பொரியும். சட்டி நல்லா காய அப்படி பார்க்கணும். சூடு ஏறிடுச்சுன்னா சட்டி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நிறைய போட்டோம்னா பொரிப்படாது, செட செடன்னு விரிக்காது. இது நல்லா குறைய போடுவோம். நேரத்தை நான் போடுதேன் பாரு. வெடிக்கும். அது வெடிக்கவே அப்படியே கொஞ்சம் வேச வெடிச்சது வேச. ஆமா இந்த வெள்ளையா வந்துடும். மனமா வாசனையா இருக்கும். அவ்வளவுதான். ஆமா ஆமா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சொலையில விட்டு லேசாத்தி படைச்சுக்கிடணும். அந்த தூசி இல்லை கருப்பா வரும்ல, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா போட்டு. சரி சரி. எள்ளு மிட்டாய் கடலைப்பருப்பு வேண்டாமா? பாப்பாவுக்கு எள்ளு மிட்டாயில கடலைப்பருப்பு வேணுமா வேண்டாமா? அப்ப வை. சாப்பிடலையா? அப்புறம் என்ன வாய் என்ன பண்ணிட்டு இருக்க? பிறகு விளாண்டுகிட்டு இருக்கியா? நீ ஒன்னும் விளாட வேண்டாங்க வை. அடுத்து வறுக்கும்போது நீ வறுத்துக்கோ. ஓஹோ அத்தைய வேலை விடாம பாசமா காப்பாத்தீங்களாங்க. அப்ப நாங்க எப்ப கத்துக்கிறது? நாங்க கத்துக்கிறோம் எப்படின்னு பார்த்து இல்லையா? பேசுறதுனால நீ கத்துக்குவ. விறகு எடுக்கணும் பயமா இருக்கு. அதுதான் பக்கத்துல இருக்கு. பரவாயில்ல, முன்னாடிக்கு பரவாயில்ல. கல்யாணம் முடிஞ்சு வந்து இப்ப கொஞ்சம் நல்லா பாக்குற விறகு எடுப்பேன். அப்பனா கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல சரியில்லைங்கிறீங்க. அப்ப ஆமா கேஸ்ல தான் செய்ய தெரியும், அவ்வளோ செய்ய தெரியாது. சின்ன பிள்ளைங்க அப்படியேங்கப்பா. கல்யாணம் முடிஞ்ச வந்தா சின்ன பிள்ளையாங்க நீ. நாங்க ஆல்வேஸ் சின்ன பிள்ளைங்கதான். அதான் உட்காந்து வேடிக்கை பாக்குற. மாமியார் செஞ்சு செஞ்சு கொடுக்க மருமா உட்காந்து உட்காந்து சாப்பிட. உங்களுக்கு எதுக்குங்க அவ்வளவு வருத்தம்? எனக்கு செஞ்சு தர்றாங்க. வாழ்க்கையில கொஞ்சம் தடுத்தாலே வெடிக்கும். அடுப்பை விட்டு இப்படி தூக்கிடணும். ஏன்னா அப்புறம் கருகிடும், கசப்பாயிரும். வருத்தம்னா வாசனை வரும். நம்ம வந்து அம்மியில சுருக்கமா அவசரமா பார்த்தோம்னா அம்மியில போட்டு கூட உரல்ல போட்டு ரேசா குத்திக்கிடலாம். 2-3 உடஞ்சுக்கிடும் கடலை பருப்பு. ரேசா 2-3
அம்மியில வச்சு உடைச்சிட்டு வந்துரு. ரொம்ப நொறுக்கிற வேண்டாமா, லைட்டா 2-3. கடலைப்பருப்பு நொறுக்கிட்டு வர சொன்னா வாயில போட்டு நொறுக்கிட்டு இருக்க. நொறுக்கிட்டல போதும். இது இனிமே கொண்டு இந்த வெள்ளத்தை கொண்டு உரல்ல போட்டு ரேச போட்டு இடிச்சு கொண்டு வா. ரேச காய்ச்சணும். அம்மியில வச்சு அருவாமனையில வச்சு ரேச சீவலாம். நீ உரல்ல போட்டு இடிச்சேன்னா சீக்கிரம் இடிச்சிடலாம். போட்டு இடிச்சு நான் அதுக்குள்ள வரைக்கேன். சீக்கிரம் வா. தெரியுமா, பக்கத்துல நெல்லுங்க நல்லா இடிச்சு காட்டுறேன். இடிப்பீங்க. போதுமா? என்ன சொன்னீங்க? அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படிதானடா. அப்பாவுக்கு ஆட்சி செய்வது முடிக்குது. அப்பா என்ன செய்யணும்? ஆட்சிட்டு இருந்து கத்துக்கணும் நம்ம. நல்லா நுணுக்கியாச்சா? கொண்டாங்க. நல்லா உரல்ல போட்டு குடிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டோம். இப்படிதான் இடிக்கணும். தண்ணியில ஊற்றி சீக்கிரம் கறந்து நல்லா இடிச்சாச்சா? இப்படி கருப்பா கொக்கு வெள்ளு இருக்கும். அது படைச்சு தூர போட்டுருவோம். போட்டு அந்த கருப்பு தூசியெல்லாம் எடுத்துரும். நல்லா இருக்கா? இப்ப குறைய ஊத்துனா போதும். 1/2 கிலோ வெள்ளத்துக்கு 1 டம்ளர் தண்ணி ஊத்துனா போதும். வெள்ளத்தை போட போறோம். பேப்பர் உள்ளது போடு. எள்ளு மிட்டாய்க்கு பாவு காய்ச்சிரும். நல்லா வெள்ளம் காய்ச்சியாச்சு. நல்லா பொங்கி வருதோ? ரொம்ப அடுப்பு விறகு நிறையா. அப்படியே ரொம்ப பொங்கிடுச்சுன்னா வடக்கம் தூக்கிடணும். வடிகட்டுறப்ப எதுக்கு வடிகட்டுறோம்னா கரும்பு சக்கை நிறைய கிடக்கும். அதனால வடிகட்டிருக்கோம். கரும்பு சக்கை கல் மண்ணு இருக்கும். நெருக்கு பாருங்க. இதெல்லாம் போடக்கூடாது. கடுக்கு அடிக்கும்ல மிட்டாய். எள்ளு மிட்டாய் கடுக்கு அடிக்கும். மறுபடியும் வடிகட்டிட்டு மறுபடியும் காய்ச்சிருக்கீங்களா? ஆமா, வடிகட்டிட்டு காய்ச்சணும். பாத்துக்கிட்டு செய்தே பாரு. இந்த பாத்துக்கிட்டே இருக்கலாமா? தெரியலையே. ஓஹோ, உங்க அத்தைகிட்ட வாங்கி அப்படியே போட்டா போஸ் கொடுக்குற. நானும் வேலை செஞ்சேன்னு. எள்ளு மிட்டாய்க்கு இந்த தட்டுல எண்ணெய் ஊற்றி தடவி வச்சோம்னா ஒட்டாது. மறுபடியும் பாவு காய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒட்டாம இருக்கும். அதில் ஊற்றி கிண்டும் போது அப்படி தடவி விடிக்கும் போது ஒட்டாது. தீய லேசா சிம்மில் வைக்கிற மாதிரி குறைச்சி வச்சு வைக்கணும். இந்த மாதிரி வச்சு இந்த பாருமா. எப்படி இந்த பாருங்க வந்துருச்சா? தண்ணியில ஊற்றி பார்த்தோம்னா இப்படி வரணும். வருதா? இன்னும் நான் ரொம்ப வச்சா இப்படி வரணும். இப்போ இப்படி போட்டா சக்கு நல்லா பிடிக்கும் எள்ளுல. சரியா? மிட்டாய் பக்கத்துக்கு வந்துருச்சா? போடுதேன் பா. தீயை குறைச்சி வச்சு போட்டாச்சு. அப்படியே பாவல எல்லாத்தையும் வறுத்த எல்லாத்தையும் கொட்டிடணும்னா. ஆமா ஆமா. வெள்ளை கழுகு கடலைப்பருப்பு போட்டுறவா?
கடலைப்பருப்பு போட்டாச்சு. எனக்குள்ள எள்ளும் கடலைப்பருப்பும் அவ்வளோ ருசியாக இருக்கும். வறுத்தவொன்னே மனமாக இருக்கும் ரெண்டும். எள்ளு மிட்டாய்க்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நாப்பில் இந்த இருக்கா எண்ணெயில் அந்த தட்டில் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். ஒட்டவே செய்யாது. அழகா இருக்கு, அருமையா இருக்கு பாருங்க பார்க்க. நல்லா அகலமா இருக்கு. சுத்தி விட்டுட்டு இருக்கு. எள்ளு மிட்டாய் சதுர சதுரமா முட்டாய் போடுறாங்க. அதில் எடுத்துக்கோ. எங்க அத்தை செஞ்சதுல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளவு டேஸ்டா, உடம்புக்கு சத்தானது. கடலை பருப்பும் எள்ளும் வறுத்து வெல்லம் சேர்ந்தா அந்த டேஸ்டே தனி, சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. நீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.